ரொம்பவே எங்களால் டெய்லியும் படத்தை பார்த்துட்டு இப்போ படம் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நாங்கள் சொல்லிட்டு தான் இருப்போம். ஓகே, இப்போ அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா ஓட்டு கண்டிப்பாக தளபதிக்கு தான் எங்கள் ஓட்டு. ஓகே, 2026 வந்து டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்குது, தளபதியோட கட்சி இருக்குது. ரெண்டு கட்சியில் வந்து பயங்கர போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் தளபதி பக்கம் நிற்பீங்களா? கண்டிப்பாக நிற்போம் எங்கள் தளபதிக்கு. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அவர் பண்ணுற ஆக்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவர் ஹேர் ஸ்டைல் கேர்ள்ஸ்னாலே தளபதி தானே நான் பிடிக்கும். கேர்ள்ஸ்னாலே தளபதி தான் அப்படிலாம் கிடையாது, தலையை பிடிச்சவங்களாம் இருக்காங்க. எங்களுக்கு தளபதி தான் பிடிக்கும் எப்பவுமே. படம் பார்த்துருக்கீங்க? தளபதினா விஜய் தாண்டி. தளபதினா விஜய் தானே. நீங்கள் தளபதியா தலையா? நான் வந்துட்டு விஜய் ஃபேன் தான். விஜய் ஃபேன். அஜித் ஃபேன் தான். நிறைய மூவி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம், நிஜமாவே விஜயா நான் போனது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ வந்து தளபதி வந்து சினிமா விட்டு அரசியலுக்கு போகிறாரு இல்லையா? ஸோ அதை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதுலேயும் வின் பண்ணிடுவார், ஜெயிப்பார். ஹார்ட்டை வின் பண்ண மாதிரி அதே ஆமாம், அரசியலுக்கு போகிறாரு. இப்போ அரசியல் பயணத்தில் அவரோட நான் ஒரு கொஸ்டின் சொல்லலாமா? உங்களுக்கு வந்து தளபதி கூட ஒரு மேனேஜர் இருக்கார் தெரியுமா? அவர் பேர் என்ன தெரியுமா? ஓகேவா? அவர் ஒரு டைமில் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஓகேவா? நீங்கள் எந்த எம்எல்ஏவை பார்த்தீங்கனாலும் ஒரு அரசியலேருந்து எம்எல்ஏ தோத்தாலும் இன்னொரு கட்சிக்கு போவார். ஓகேவா? இன்னொரு கட்சிக்கு போவார். இல்லை அவரே சொந்தமாக கட்சி ஓப்பன் பண்ணுவார். ஒருத்தர் எம்எல்ஏவாக இருந்துட்டு ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணி தோத்துட்ட பிறகு விஜய் கூட சேர்ந்து அவ்வளோ வருஷமாக கூட இருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் விஜய் ஆனால் இவர் தான் துணை முதலமைச்சர் ஆவார். சரியா? அப்போ அவர் ஒரு பிளான் பண்ணி விஜயை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்காரு. விஜயா அரசியல் வரல. சரியா? இவரோட பிளானில் தான் அவர் வந்திருக்காரு. எப்போவுமே ஒரு எம்எல்ஏ யாராக இருந்தாலும் தோத்தாலும் ஜெயித்தாலும் அடுத்த கட்சி இல்லை சொந்த கட்சி தான் உருவாக்குங்க. அரசியல் விட்டு போக மாட்டாங்க. இப்போ அரசியலை விட்டு போயிட்டு அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி இப்போ அவர் விஜய் ஜெயிச்சார்னா துணை முதலமைச்சர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியுமா? அவர் தான். உங்கள் ஓப்பனாக எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. முக்கால்வாசி பேருக்கு தெரியும். ஏன்னா விஜய்க்கு அடுத்தபடி அவர் மட்டும்தான். 2026 அவர் கையில் தான் இருக்குன்ற. அவர் கையில் தான், விஜய் கையில் இல்லை. அவர் கூட இருக்க அவர் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டை பிடிக்கணும்னா ஒரு 15-20 வருஷம் ஒருத்தர் எடுத்துக்கணும். அவர் கரெக்டான டைம் எடுத்தார். இப்போ தமிழ்நாட்டை அவர் பிடிப்பார். விஜய் ஜெயிப்பார்னு நான் சொல்லலை, ஆனால் விஜய் கூட இருக்கவருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சரியா? 2026 அவருக்கு வந்து ஓட்டு போட்டு அதுதான் ப்ரோ வெயிட்டிங். நான் இப்போ போன எலெக்ஷனுக்கே ஓட்டு போடுறது இருக்க போன எலெக்ஷனுக்கே ஓட்டு போட்டு வந்தது ப்ரோ. ஆனால் தளபதி ஓப்பன் பண்ண போகிற தெரிஞ்சு போச்சு. அண்ணனுக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு ஓட்டு ரெடி எடுக்காமல் இப்போ தான் எடுத்து அண்ணனுக்காக தான் வெயிட்டிங்க. ஃபர்ஸ்ட் ஓட்டு அண்ணனுக்கு தான் போடணும். அவ்வளோதான். அப்படி தான் வெயிட் பண்ண அண்ணன் தான். அவ்வளோதான். ஓகே, உங்களோட பேர்? நிவேதா. நிவேதா. நீங்கள் வந்து தளபதி ஃபேன்? தளபதி ஃபேன். தளபதி ஃபேனா? ஏன் தளபதி ரொம்ப பிடிக்கும்? தெரியல, ஆனால் அவங்களோட ஸ்மைலு, அவங்க கேரக்டர் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? கடைசியாக படம் நடிச்சுட்டு அடுத்து அரசியலுக்குள்ளே வர போகிறாரு. அது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது? ரொம்பவே எங்களால் டெய்லியும் படத்தை பார்த்துட்டு இப்போ படம் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நாங்கள் சொல்லிட்டு தான் இருப்போம். ஓகே, இப்போ அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா ஓட்டு கண்டிப்பாக தளபதிக்கு தான் எங்கள் ஓட்டு. ஓகே, 2026 வந்து டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்குது, தளபதியோட கட்சி இருக்குது. ரெண்டு கட்சியில் வந்து பயங்கர போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் தளபதி பக்கம் நிற்பீங்களா? கண்டிப்பாக நிற்போம் எங்கள் தளபதிக்கு. உங்கள் தளபதிக்காக நிற்பீங்க. தளபதியோட எந்த படம் பார்த்துட்டு இந்த அளவுக்கு தானே? அவர் படம் வந்து துள்ளாத மனமும் துள்ளம்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்தே நான் ரொம்ப இதுவாகிட்டேன். உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்? ஆமாம். தளபதியோட டைலாக் எதாவது சொல்கிறீங்களா? இல்லை, வேணாம். சும்மா சொல்லுங்க ஏதாவது டைலாக். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஓகே, படம் தீபிகா. யாரோட ஃபேன் நீங்க? தளபதி ஃபேன். தளபதி ஃபேன். தளபதியோட எந்த படம் தியேட்டர்ல போய் பார்த்தீங்க? நான் வந்து இப்போ லேட்டஸ்டா வந்ததுல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் பார்த்தீங்க. கோட்ல என்ன பிடிச்சிருந்தது? தளபதி ஆக்டிங் செம்மையாக இருந்தது, புதுசாக இருந்தது, சூப்பராக இருந்தது. என்றைக்குமே தளபதி ஃபேன் தான் நான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து தலையோட படம் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அந்த படத்தை எதிர்பார்க்குறீங்க? எனக்கு தளபதி தான் எப்பயுமே. தளபதி ஃபேன் மட்டும்தான். தளபதி தான். தலையை பற்றி அந்த எப்பயுமே தளபதி தான். எப்பயுமே தளபதி. ஏன் உங்களுக்கு கிரேஸ் தளபதி மேலே? அது எனக்கு தெரியல, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். தளபதி தான் எப்பயுமே. எப்பயுமே தளபதி தான். தளபதி தான். நான் தளபதி ஃபேன் தான். ஏன் தளபதி ரொம்ப பிடிக்கும்? அவர் பண்ணுற ஆக்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவர் ஹேர் ஸ்டைல் கேர்ள்ஸ்னாலே தளபதி தானே நான் பிடிக்கும். கேர்ள்ஸ்னாலே தளபதி தான் அப்படிலாம் கிடையாது, தலையை பிடிச்சவங்களாம் இருக்காங்க.
எங்களுக்கு தளபதி தான் பிடிக்கும் எப்பவுமே. தளபதியோட எந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்துங்க? கோட் படம் பார்த்துருக்கோம், லியோ படம் பார்த்துருக்கேன், நிறைய படம் பார்த்துருக்கேன், ஞாபகம் இல்லை. படத்தெல்லாம் பார்த்துருக்கல, ஒரு படம் பார்த்து தளபதியை வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்கு. கில்லி படம் பிடிச்சிருச்சு. மாதிரி இருக்கணும் அப்படிலாம் இல்லை, அதில் வந்து அவர் அந்த இது ஆக்டிங் நல்லா இருந்தது அதில் மட்டும். ஆக்டிங் நல்லா. ஓகே, வேறு யாரை பிடிக்கும் உங்களுக்கு? தளபதி இல்லாமல். தளபதி இல்லாமல் எனக்கு வந்து தனுஷ் பிடிக்கும். தனுஷ் அவரோட ஃபேன் தான் நாங்கள். மூவி தான் என்ன படம் பார்த்துருக்கீங்க? தளபதினா விஜயா? விஜய் தாண்டி. தளபதினா விஜய். விஜய் தானே. நீங்கள் தளபதியா தலையா? நான் வந்துட்டு விஜய் ஃபேன் தான். விஜய் fan. அஜித் ஃபேன் தான். விஜய் fan. நிறைய மூவி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம். நிஜமாவே விஜயா நான் போனது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் நெஞ்சிலே இன்னும் பேசுறதுன்னா நீங்களே இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே விஜய் தான் ப்ரோ. ஓகே, தளபதி ஏன் தளபதி அவ்வளோ பிடிக்கும்? ஆக்டிங்லாம் சூப்பராக பண்ணுவார், அதனால பிடிக்கும். நீங்கள் செம்மையாக பண்ணுவார். ஸோ ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு தளபதி வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்கோம் இல்லையா? அது எந்த படம்? திருப்பாச்சி. திருப்பாச்சி. திருப்பாச்சியா? ஏன் திருப்பாச்சி ரொம்ப பிடிக்கும்? அது அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி. அண்ணன் தங்கச்சி. உங்கள் அண்ணன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால சரி, ஓகே. இப்போ வந்து தளபதி வந்து சினிமா விட்டு அரசியல் போகிறாரு இல்லையா? ஸோ அதை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதுலேயும் வின் பண்ணிடுவார், ஜெயிப்பார். ஆட்டை வின் பண்ண மாதிரி அதே ஆமா. அரசியலுக்கு போகிறாரு. இப்போ அரசியல் பயணத்தில் அவரோட நான் ஒரு கொஸ்டின் சொல்லலாமா? உங்களுக்கு வந்து தளபதி கூட ஒரு மேனேஜர் இருக்கார் தெரியுமா? அவர் பேர் என்ன தெரியுமா? குஷியான. ஓகேவா? அவர் ஒரு டைமில் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஓகேவா? நீங்கள் எந்த எம்எல்ஏவை பார்த்தீங்கனாலும் ஒரு அரசியலில் இருந்து எம்எல்ஏ தோத்தாலும் இன்னொரு கட்சிக்கு போவார். ஓகேவா? இன்னொரு கட்சிக்கு போவார். இல்லை அவரே சொந்தமாக கட்சி ஓப்பன் பண்ணுவார். ஒருத்தர் எம்எல்ஏவாக இருந்துட்டு ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணி தோத்துட்ட பிறகு விஜய் கூட சேர்ந்து அவ்வளோ வருஷமாக கூட இருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் விஜய் ஆனால் இவர் தான் துணை முதலமைச்சர் ஆவார். சரியா? அப்போ அவர் ஒரு பிளான் பண்ணி விஜயை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்காரு. விஜயா அரசியல் வரல. சரியா? இவரோட பிளானில் தான் அவர் வந்திருக்காரு. எப்போவுமே ஒரு எம்எல்ஏ யாராக இருந்தாலும் தோத்தாலும் ஜெயித்தாலும் அடுத்த கட்சி இல்லை சொந்த கட்சி தான் உருவாக்குங்க. அரசியல் விட்டு போக மாட்டாங்க. இப்போ அரசியலை விட்டு போயிட்டு அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி இப்போ அவர் விஜய் ஜெயிச்சார்னா துணை முதலமைச்சர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியுமா? அவர் தான். உங்கள் ஓப்பனாக எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. முக்கால்வாசி பேருக்கு தெரியும். ஏன்னா விஜய்க்கு அடுத்தபடி அவர் மட்டும்தான். 2026 அவர் கையில் தான் இருக்குன்ற. அவர் கையில் தான், விஜய் கையில் இல்லை. அவர் கூட இருக்க அவர் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டை பிடிக்கணும்னா ஒரு 15-20 வருஷம் ஒருத்தர் எடுத்துக்கணும். அவர் கரெக்டான டைம் எடுத்தார். இப்போ தமிழ்நாட்டை அவர் பிடிப்பார். விஜய் ஜெயிப்பார்னு நான் சொல்லலை, ஆனால் விஜய் கூட இருக்கவருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சரியா? இப்போ 2026 பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களுக்கும் டிஎம்கேக்கும் பயங்கர போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஎம்கே ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவருக்குங்கிட்ட அவ்வளோ கோடி சொத்து இருக்குது. விஜய்கிட்ட அவ்வளோ கோடி சொத்து இருக்குது. இந்த நார்மலாக போராடுறவங்களை யாருமே நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே மாட்டீங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டே இவங்களுக்கு வந்து ஃபேன் மீடியா பேஸ் அதிகமாக இருக்குது. நீங்களும் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க ஒரு சேனல்லாம், நீங்களும் இவங்கள தான் ஹைலைட் பண்ணுறீங்க. ஏன் புதுசாக ஒருத்தவங்களை ஹைலைட் பண்ணி கேட்கவே மாட்டீங்க? இல்லை, காலகாலமாக தானே இது. அப்போ காலத்தை நீங்கள் மாற்றுறதுக்கு தானே நீங்கள் மீடியாவை தொடுறீங்க. அப்போ நீங்களும் காலத்தை மாற்றுதல, அப்போ யார் தான் மாற்றுவா? நாங்களும் மாற்ற ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணுங்கள். புதுசாக வந்து இப்போ இங்கே ஒருத்தர் கவுன்சிலர் நின்றாருன்னா அவர்கிட்ட என்ன பாலிசி இருக்குன்னு கேட்டு அவரை பிராண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் மாற்றம் வரும். இருக்கவங்களே பிராண்ட் பண்ண மாற்றம் ஒன்றுமே வராது. ஏன்னா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் 1 கோடி 2 கோடி இல்லை, எக்கச்சக்கமான கோடி இருக்குது. ஓகேவா? இவங்க அரசியல் வந்தாலும் வரலனாலும் அவங்க பசங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஓகே, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்ல வர. மாற்றம் ஒன்று மாறாதது மட்டும்தான் மெயினான காரணம். பேசணும். சும்மா தான் ப்ரோ, ஒன்றும் பயப்படாது. நான் ஏன் ப்ரோ கேமரா பற்றிலாம் பயம் இல்லை ப்ரோ. கூல் ஆகிட்டியா? தான் ப்ரோ. என்ன ப்ரோ? பேர் ப்ரோ? என் பேர் பிரவீன் ப்ரோ. பிரவீன் ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து தலை ஃபேனா தளபதி ஃபேன்? நான் தளபதி ஃபேன் ப்ரோ. தளபதி ஃபேன். தளபதியோட எந்த படம் பார்த்து நீங்கள் தளபதி ஃபேனா? அது வந்து சின்ன வயசுல சுறாப்பத்துலேருந்து அவர் ஃபர்ஸ்ட் இதுலேருந்தே அவர் பிடிக்கும் ப்ரோ. சுறா படத்துலேருந்தே? ஆமாம் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. ஏன் சுறா படம் அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ? அது ஒரு நிமிஷம், அது வந்து எனக்கு தெரியாது ப்ரோ. ரீசனே இல்லை ப்ரோ அவரை பிடிச்சது மட்டும். இது வரைக்கும் அவர் பிடிச்சது ரீசனே இல்லை. வாய்ப்பு இல்லை ப்ரோ. முதல்வரே விஜய் ப்ரோ. ஓகே, இப்போ வந்து தளபதி வந்து சினிமா விட்டு அரசியலுக்கு போறாரு இல்லையா? அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அண்ணன் மொத்தமாக மாதிரி வேறு மாதிரி நிற்கிறாரு இப்போ. ஆனால் அண்ணனை பார்த்து இப்போ பயப்படுறாங்க எல்லாரும்.
அது அந்த கம்முன்னு கொஞ்ச நேரம் So, 2026 அவருக்கு வந்து ஓட்டு போட்டு ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ வெயிட்டிங் நான் இப்போ போன எலெக்ஷனுக்கு எனக்கு ஓட்டு போடுறது இருக்க போன எலெக்ஷனுக்கே ஓட்டு போட்டு வந்தது ப்ரோ ஆனால் தளபதி ஓப்பன் பண்ண போகிற தெரிஞ்சு போச்சு அண்ணனுக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு ஓட்டு எடுக்காம இப்போ தான் அண்ணனுக்காக தான் வெயிட்டிங் ஃபர்ஸ்ட் ஓட்டு அண்ணனுக்கு தான் போடணும் அவ்வளோதான் அப்படி தான் அண்ணனுக்காக வெயிட் பண்ணு அண்ணன் தான் சூப்பரா ஓட்டு ஐடி எடுக்காம டேய் நீ என்னத்துக்கு பிளான் பண்றேன்னு தெரியும் 18 வயசு ஆகலை ப்ரோ ஆயிடுச்சு ப்ரோ நான் ப்ரோ இப்போ வந்தா 21 ப்ரோ தளபதியோட எந்த காம்போ உனக்கு பிடிக்கும் மியூசிக் டைரக்டர் பண்ணியிருப்பார் இல்லையா ஏஆர் ரகுமான் தான் ப்ரோ ஏஆர் ரகுமான் கூட பிடிக்கும். ஏன் அவ்வளோ பிடிக்குது ஏஆர் ரகுமான் ப்ரோ அவர் படம் எத்தனை இது பாருங்க இது அழகின் தமிழ் மகன்லேருந்து அவங்க காம்போ வேற லெவலில் தான் இருக்குது தலைவன் வந்து அவர் ஆஸ்காரில் பெரிய நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃபஸ்ட்டு போய் ஆஸ்கார் வாங்கினது அவர் தான் தலைவன் வாங்கணும்னு ஒரு ஆசை ஆனால் அதை முடிஞ்சு போச்சு அது அரிசியம் அதனால் எப்படி சொல்லலாம் ரெண்டு பேர் இது ஒரு எப்படி சொல்ல இது ஒரு மலை அது ஒரு மலை ரெண்டும் சேர்ந்தாலே வேற மாதிரி அது அதனால தான் ப்ரோ ஓகே தளபதியோட ஏதாவது ஒரு டைலாக் மட்டும் சொல்லுங்க தளபதி என்ன டேலாக் ப்ரோ ஐம் வெயிட்டிங் ப்ரோ அது நிறைய இருக்கும். தேங்க்ஸ் வந்து இப்போ தளபதி வந்து சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு போறாருல்ல ஆமாம், அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்துக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வராரு. ஓ தமிழகத்துக்கு நல்ல மாற்றங்கள் வரது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியாக கொண்டு வரணுன்ட்டு வராரு.